வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிசயமங்கை எனும் ஊரில் உள்ள அருள்மிகு விஜயநாதேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 47வது தேவார தலமாகும். மூலவர் கிழக்கு நோக்கியும் அம்மன் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர். திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் இருவரும் இத்தலத்தை போற்றி தேவாரம் பாடியுள்ளனர். திருநாவுக்கரசர் யமனை சம்ஹாரம் செய்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாடியுள்ளார். இதனால் ஆயுள் விருத்திக்காகவும் ஆயுள் தோஷம், நோயால் பாதிக்கப்பட்டோர் குணமடையவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். செயல்களில் வெற்றி பெற, தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற விஜயநாதரை வழிபட்டு வரலாம். அம்பாள் மங்களநாயகி தனி சன்னதியில் இருக்கிறாள். படித்து முடித்து முதலில் வேலைக்கு செல்பவர்கள் தேர்வில் வெற்றி பெற விஜயநாதருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நெய் தீபமேற்றி வேண்டிக் கொள்கிறார்கள். அளவில் சிறிய இந்த கோவில் கோபுரம் கிடையாது. கோவிலுக்கு எதிரில் வெளியே அர்ஜுன தீர்த்தம் உள்ளது. பிரகாரத்தில் அணுக்கை விநாயகர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர், சூரியன், நால்வர் உள்ளனர். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கிறார். சோழர் கால முறைப்படி கட்டப்பட்ட கோவில் இது. இங்கு மூலஸ்தான கோபுரம் பெரியதாகவும் ராஜகோபுரம் சிறியதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. அம்மன் மங்களநாயகி 4 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கின்றாள். முன் 2 கைகளில் அபய முத்திரையும், பின் 2 கைகளில் ஒரு கையில் அச்சரமாலையும், ஒரு கையில் நீலோற்பவ மலருடன் அருள்பாலிக்கிறாள். அருணகிரிநாதர் இத்தல முருகனை திருப்புகழில் பாடியுள்ளார். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். மகாபாரத போரின் போது பாண்டவர் கௌரவர் படையினர் ஒருவருக்கொருவர் நிகராக போரிட்டு கொண்டிருந்தனர். இவ்வேளையில் வேதவியாசர் அர்ஜுனரிடம் சிவனை வணங்கி பாசுபதாஸ்திரம் பெற்றால் எளிதில் துரோணரை வெற்றி கொள்ளலாம் என ஆலோசனை கூறினார். அதன்படி அர்ஜுனன் சிவனை வேண்டி தவம் இருந்தான். இதனை அறிந்த துரோணாச்சாரியார் முகாசுரனை அனுப்பி தவத்தை கலைக்க முயன்றார். பன்றி வடிவில் வந்த அசுரனை அர்ஜுனன் வீழ்த்தினான். அங்கு வந்த ஒரு வேடன் தானே பன்றியை வீழ்த்தியதாக சொன்னார். இருவருக்கும் வாக்குவாதம் உண்டானது. அவ்வேளையில் சுயரூபம் காட்டிய சிவன் பாசுபதாஸ்திரம் கொடுத்தார். அருகிலுள்ள அம்பாள் சிவனிடம் ஆயுதங்களில் உயர்ந்ததான பாசுபதாஸ்திரம் பெறுவதற்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவன்தானா என்றாள். சந்தேகத்துடன் சிவன் அவளிடம், அர்ஜுனன் மஷ்ய ரேகை, அதாவது அதிர்ஷ்ட ரேகை பெற்றவன், எனவே அவனுக்கு அஸ்திரம் கொடுக்கலாம் என்றார். அர்ஜுனனும் அம்பாளிடம் பணிந்து நின்று தன் ரேகைகளை காட்டினாராம். அதன்பின் அம்பாள் சம்மதிக்கவே சிவன் பாசுபதாஸ்திரத்தை அவனிடம் கொடுத்தார். அர்ஜுனன் தனக்கு அருள் செய்ததைப் போல இங்கிருந்து அருளும்படி வேண்டவே சிவன் எழுந்தருளினார். அர்ஜுனனுக்கு விஜயன் என்ற மற்றொரு பெயர் உள்ளதால் சிவன் விஜயநாதர் என்று பெயர் பெற்றார். தலத்திற்கும் திருவிஜயமங்கை என்று பெயர் சூட்டப்பட்டது. இக்கோவிலின் மூலவர் விஜயநாதேஸ்வரர் விஜயநாதர், தாயார் மங்களநாயகி, மங்கை நாயகி, மங்களாம்பிகை. தீர்த்தம் அர்ஜுன தீர்த்தம். புராண பெயர் திருவிசயமங்கை. இப்போது இருக்கும் பெயர் திருவிஜயமங்கை. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். மற்ற நேரங்களில் அர்ச்சகரை தொடர்பு கொண்டு சுவாமி தரிசனம் செய்யலாம். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்புரம்பியம் சென்று அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விஜயமங்கைக்கு ஆட்டோவில் செல்லலாம். கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவைகாவூர் சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இத்தலத்தை அடையலாம். பஸ் வசதி குறைவு, வாகனங்களில் செல்வது மிகச்சிறந்தது. அருகிலுள்ள ரயில் நிலையம் தஞ்சாவூர், கும்பகோணம். அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.